ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் மன்னார் விஜயத்தால் மக்களுக்கு எவ்வித பயனும் இல்லை. காற்றாலை மின் உற்பத்தி மற்றும் கனியமண் அகழ்வு குறித்து எவ்வித உத்தரவும் பிறப்பிக்கப்படவில்லை. அரசியல் நலன் சார்ந்தே குறித்த விஜயம் அமைந்துள்ளது என தமிழ் தேசிய வாழ்வுரிமை இயக்கத்தின் தலைவர் V.S. சிவகரன் தெரிவித்தார். மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் இன்று வியாழக்கிழமை மதியம் இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், இந்திய வெளிவிவகார அமைச்சர் இந்திய பிரதமர் வருகையை முன்னிட்டு இந்தியாவோடு தனது அரசியல் இருப்பை நிலைநிறுத்திக் கொள்கின்ற விவகாரத்திலே மன்னாருக்கு வந்து சென்றிருக்கிறார். அதிலும் காற்றாலை மின் உற்பத்தியை இந்தியாவுக்கு மின்சாரத்தை உற்பத்தி செய்து வழங்குகின்ற விவகாரம் சம்பந்தமாகவும், தலைமன்னாரில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு தரைவழி பாதை அமைக்கின்ற சம்பந்தமாகவும் உரையாடிவிட்டு சென்றிருக்கின்றார். அவர் வந்ததனுடைய நோக்கம் அவருக்கு அரசியல் ரீதியாக நிறைவேறி இருந்தாலும் கூட மன்னார் மக்களுக்கு எந்த விதமான பயனும் கிடைத்ததாக தெரியவில்லை. எனவே இங்கிருக்கின்ற காணி விடுவிப்பு சம்பந்தமாக எந்த விதத்திலும் முன்னேற்றமோ அல்லது அதனுடைய முயற்சிகளோ எடுக்கப்பட்டதாகவும் இல்லை. இங்கிருக்கின்ற வன்னி பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூட இந்த விடயத்தை கடுமையாக அல்லது வலிமையாக வலியுறுத்தியதாக கூட இல்லை. அவர்களும் ஆளுங்கட்சிகள் போல் ஜனாதிபதியினுடைய நிகழ்விலே ஆசுவாசமாக கலந்து கொண்டு சிறப்பித்துவிட்டு சென்று விட்டதாகவே மக்கள் குறைப்பட்டுக் கொள்கிறார்கள். மன்னாரிலே இனிமேல் எதிர்காலத்தில் குடியேறுவதற்கு எந்த விதமான ஒரு நிலமும் இங்கு இல்லை. வன இலாகாவும் பறவைகள் சரணாலயம் என்கின்ற போர்வையிலும் காடுகளை பாதுகாத்தல், விலங்குகளை பாதுகாத்தல், கரையோரத்தை பாதுகாத்தல் என்கின்ற அடிப்படையில் சகல இடங்களும் வர்த்தமானிக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு துண்டு நிலமேனும் இனிமேல் மன்னாரில் மக்கள் குடியேற முடியாத அளவுக்குரிய உத்தரவாதத்தை அரசு மீறிவிட்டது. ஒரு ஒழுங்கு முறையும் இல்லாமல் ஒரு திட்டமிட்ட வகையிலே 2 திணைக்களங்களும் ஏனைய பிரதேச செயலகங்கள், மாவட்ட செயலகங்களுடன் கூட ஒரு கூட்டு முயற்சி இல்லாமல் தான் தோன்றித்தனமாக வர்த்தமானி பத்திரம் விடப்பட்டுள்ளது. இதில் இருக்கின்ற 63,059 ஹெக்டேர் நிலப்பரப்பு மன்னார் நிலத்திலிருந்து மேலதிகமாக இவர்கள் வர்த்தமானிப்படுத்தி இருக்கிறார்கள். அந்த நிலத்தை எங்கு போய் காட்டப் போகிறார்களோ தெரியவில்லை. இல்லாத நிலத்திலே காடு வளர்க்கப் போவதாகவும் சொல்கிறார்கள். இந்த 2 திணைக்களங்களினுடைய செயல்பாட்டால் மன்னாரினுடைய அபிவிருத்தி முழுமையாக பாதிக்கப்படுகிறது. குளம் அபிவிருத்திகள் முழுமையாக தடைப்படுகிறது. கல்லாறு பிரதான குடிநீர் திட்டம் முழுமையாக கைவிடப்பட்டுள்ளது. பள்ளிமுனை கடல் ஆழப்படுத்துகை இல்லாமல் கைவிடப்பட்டுள்ளது. இலவங்குளம் பாதை திறப்பிலே பல்வேறு விதமான முரண்பாடுகள் இருக்கிறது. மேய்ச்சல் தரவை ஒதுக்கீடு செய்வதிலே தாமதம் ஏற்பட்டிருக்கிறது. அது செய்ய முடியாமல் இருக்கிறது. நீதிமன்ற வளாகம் இடமாற்றுவதிலும் பிரச்சனை இருக்கிறது. மொத்தத்தில் மன்னாரில் இனிமேல் குடியேறுவதற்கு எந்த விதமான ஒரு சிறு துண்டு நிலம் கூட இல்லை.